ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய். சாய் பக்தர்களுக்கு வணக்கம். சாய் என் வாழ்க்கையில் நிறைய அற்புதம் செஞ்சுருக்கார். அதில் ஒன்று இப்போ சொல்கிறேன், கேளுங்க. சாயப்பா எப்பொழுதுமே நான் சாயை சாயின்னு தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். தூங்கும்போதும் சாய், இரவு ஆரத்தி கேட்டுக்கிட்டே தூங்கணும். காலையில் ஏந்திரிக்கும் போதும் சாயப்பாவோட ஸ்டில்லை நான் ஃபோனில் வச்சுருப்பேன். காலையில் ஏஞ்ச உடனே என் சாயப்பாவோட ஃபோட்டோ ஃபோனில் பார்த்துட்டு தான் நான் ஏந்திருப்பேன். எனக்கு சாயின்னு ரொம்ப விருப்பம். சாய் ஒரு நாள் என் கனவுல வந்தார். அது எதுக்காக வந்தாருன்னா, என் பையனுக்கு காலில் ஆணி 3 மாதமாக ரொம்ப அவஸ்தைப்பட்டான். ஜுரம் வரும், கால் வீக்கம் வரும், கையில் கூட ஆணி வந்தது, கட்டை விரலில் வந்தது, ஆள்காட்டி விரலில் வந்தது, காலில் குதிகாலில் வந்தது. என் பையன் ரொம்ப சாமி பக்தியெல்லாம் கிடையாது. அவனுக்கு காலில் ஆணி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டான். ஜுரம் வந்தது. ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், ஆப்ரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் போகணும். அங்கே போனோன்னே பயந்துட்டு திருப்பி வந்துட்டோம். அப்புறம் இன்னொரு ஹாஸ்பிட்டல் போனோம். அவங்க வந்து பேண்டேடு இதை போட்டால் சரியாயிடும், வந்துடும் அப்படின்னாங்க. அது போட்டோம் சரியாகலை. அப்புறம் இன்னொரு பேண்டேடு, ஆசிட் பேண்டேடுன்னு ஒன்று சொன்னாங்க. அது போட்டு ஒன்றும் சரியாகலை. அந்த பேண்டேட் போட்ட இடம் வந்து கொதன்னு ஆகிடுது. கால் இன்னும் வலி எடுக்குது, ஜுரம் வருது. அவனை, என்னம்மா இது மாதிரி இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியலம்மா, சாமியெல்லாம் இருக்குதா இல்லையான்னு அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். அப்போ தான் நான் சொன்னேன், பாபா நீங்கள் இருக்கிறீங்க எனக்கு தெரியுது, ஆனால் எப்போ நீங்கள் குணமாக்குவீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் என் பையன் ரொம்ப கஷ்டப்படுறான், கால் ஆணி வந்து, அதை நீங்கள் தான் சரி செய்யணும் பாபா அப்படின்னு சொல்லிட்டு பாபாவோட உதி காலில் வச்சு 3 நாள் வச்சு உதியை வச்சு துணி போட்டு கட்டிட்டேன். 3 நாளைக்கு நைட்டு தூங்க வச்சேன். கட்டிட்டு 4ஆவது நாள் எடுத்து பிளேடால் அந்த குதிக்காலில் லைட்டாக தோல் சீவினேன். சீவின உடனே அந்த குதிக்கால்லேருந்து புடுக்குன்னு ஒரு ஊசி போன அளவுக்கு ரத்தம் வந்துச்சு வெளியில். அப்புறம் ரத்தம் வந்தோடனே எங்களுக்கு ஆணி வந்துச்சா வரலையான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்புறம் பேசாமல் அன்றைக்கி நைட்டு பாபாவை திட்டிட்டு படுத்துட்டேன். என் பையன் இவ்வளோ கஷ்டப்படுறானே சாயி, உங்களுக்கு தெரியலையா? அப்புறம் எப்படி ஒன்று நம்புவாங்க பாபா, இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தா அப்படின்னு திட்டிட்டு படுத்துக்கிட்டேன். எனக்கு தெரியாது, இன்றைக்கி நீங்கள் வந்து அந்த ஆணியை எடுத்து என் பையனுக்கு கால் குணமாக்கணும், அவ்வளோதான். நீங்கள் என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பாபாட்ட கோச்சிக்கிட்டு நான் நைட்டு படுத்துக்கிட்டேன். நைட்டு என் கனவுல பாபா முகமெல்லாம் காட்டலை. பாபா அந்த கப்னி எவ்வளோ லூஸாக தொலைன்னு இருக்கும், அந்த மாதிரி கப்னி போட்டுக்கிட்டு அவர் கையை மட்டும் கனவுல காமிச்சார். அந்த கையில் உள்ள அந்த கப்பினியை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அந்த கையை வந்து காலில் இருக்கிற அந்த ஆணியை எடுத்து என்கிட்ட காமிச்சார். அந்த ஆணி எப்படி இருந்ததுன்னா, நம்ம தேங்காய் சிரட்டை மேலே நார் மாதிரி இருக்கும் பாருங்க, தேங்காய் மேலே மெல்லிசு நார், அந்த மாதிரி ஒரு 1.5 இன்ச்சு கிட்ட இருந்துச்சு. பேசலை, ஒன்றும் செய்யலை. பாபா வந்து அந்த ஆணியை எடுத்து என் கண்ணில் காமிச்சார். அந்த நார் மாதிரி இருந்தது, அதுதான் ஆணியா. அதை எடுத்து என் கண்ணில் காமிச்சார். அந்த ஆணி காமிச்சிட்டு கை ஜாடியிலே காமிச்சார். இனிமேல் ஒன்றும் இல்லை, நல்லா ஆகிடும் அப்படின்னு கை ஜாடியிலே காமிச்சிட்டு பறஞ்சிட்டார். என்ன கனவுல வந்தது, முகமே தெரியலையே, யாருன்னு தெரியல. ஆனால் வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸு, கப்பினி மட்டும் இருக்குது, கை தெரியுது. கை கூட கருப்பாக தான் இருந்தது. எப்படி கருப்பாக தான் இருந்தது, சிகப்பாலாம் இல்லை, ஒரு கருப்பாக தான் இருந்த கையெல்லாம். அப்புறம் காலையில் ஏஞ்சி சரி யாரும் தெரியலன்னு நான் விட்டுட்டேன். அப்புறம் பொழுது வந்து அவன் காலை தொட்டு பார்த்தாக்கா நல்லா நடக்கிறான். அம்மா கால் வலிக்கவே இல்லைம்மா, பாத்ரூம் போகிறான், குளிக்கிறான், செய்கிறான், கால் வலிக்கவே இல்லை, நல்லா இருக்குது, சரியாயிடுச்சு போகுதுமா அப்படின்னா. என்னடா சொல்கிற? ஆமாம்மா நல்லா ஆயிடுச்சுமா. அப்புறம் 2 நாள் 3 நாள் கழிச்சு பரிபூர்ணம் சுத்தமாக குணமாயிடுச்சு. உடனே என் பையன் ஆச்சரியப்பட்டான், நல்லா ஆயிடுச்சுமா. ஆனால் இப்போது என் பையனுக்கு அந்த கால் இருக்கிற இடமே தெரியும். கையில் உள்ள ஆணி ஒன்றுமே செய்யலை, பேண்டேஜ் போடல, மருந்து வைக்கல, ஒன்றுமே செய்யலை. கையில் உள்ள ஆணி சரியாயிடுச்சு தானாகவே, காலில் உள்ளதும் தானாகவே சரியாயிடுச்சு.
நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் இந்த பேண்டேஜ் மட்டும்தான் போட்டோம், எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கலை. ஆனால் இப்போ சரியாயிடுச்சு. இதே என்னுடைய ஃப்ரெண்டுக்கு சாய் பக்தர் அவங்களுக்கு கால் ஆணி வந்து 3 மாதமாக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களால ஒன்றுமே செய்ய முடியல. ஆப்ரேஷன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவங்க ஆப்ரேஷன் பண்ணி அவங்களுக்கு இப்போ கால் ஓரளவுக்கு நடக்க முடியுது. ஆனால் பாபாக்கிட்ட சொல்லி அவங்க மறுபடி பாபாக்கிட்ட சொல்லி அவரோட உதவி வச்சு கட்டியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் எப்போவோ குணமாயிருக்கும். இங்கே என்ன சொல்ல வரேன்னா, பாபா மேலே நம்பிக்கை வையுங்க. அவர் எந்த வியாதி எந்த கஷ்டமாக இருந்தாலும் அவர் சரியாக்கிடுவார். இது என் வாழ்க்கையில் என் பையனுக்கு நடந்த உண்மையான சத்தியமான அனுபவம் இது. தயவு செஞ்சு பாபாவை நம்பிக்கையோடு வணங்குங்க. பாபா கிட்ட உங்கள் கஷ்டத்தை, நோய், வலியை எதாக இருந்தாலும் சரி பாபா கிட்ட சொல்லுங்கள். பாபா கண்டிப்பாக உங்களோட கஷ்டத்தையும் வலியையும் வியாதியையும் கண்டிப்பாக குணப்படுத்துவார். பாபாவை நம்புங்க. அவர் நம்பினோர் யாரும் கைவிடப்பட மாட்டார். இது என் வாழ்க்கையில் நடந்த பல அற்புதத்தில் இது ஒன்று. அதனால் தயவு செஞ்சு பாபாவை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. வர கலியுகத்தில் என்னென்ன அநியாயம் நடக்கும்னு தெரியல. இதுக்கெல்லாம் பாபா தான் கூடவே துணைக்கு இருக்கணும் மக்களுக்கு. இது ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய், அனுகிரக சாய் சேனலில் ஜெயம் தரும் சாய் பாபாவின் ஆசீர்வாதங்கள். வணக்கம்.